இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாட்களில் நாம் தவக்காலங்கள், லெந்து நாட்கள் என்று சொல்லி இயேசுவின் பாடு மரணங்களை குறித்த செய்திகளையும் வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானித்து வருகிறோம். அந்த நல்ல பாக்கியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்காக இவ்வளோ பெரிய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சகித்தார். ஒரு பெரிய ஒரு நன்றி கடன் நம்மிடத்தில் இருக்கிறது. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த இயேசுவை புகழும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பலகீனங்கள், பாடுகள், வேதனைகள், கடினமான பாதைகள், மலை பிரதேசங்களில் உள்ள பிரயாணங்கள், பனித்தலங்களிலே உள்ள காரியங்கள், இதெல்லாவற்றையும் பார்ப்பதற்கும் சந்திப்பதற்கும் சவால்களோடு நிற்பதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் பரிசுத்த தேவன் எங்களுக்கு பலனை தந்து நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கிருபையை குறித்த சத்தியம் நமக்கு மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் நாம் கிருபையை குறித்த காரியங்களில் சில நேரங்களில் அந்த கிருபைகளை போக்கடிக்கக்கூடிய, வீணடிக்கக்கூடிய காரியங்களை செய்து வருகிறோம். ஆனாலும் அந்த கிருபை நம்மை திருப்தி ஆக்குகிறது. திருப்தி ஆக்கும் கிருபை என்ற தலைப்பிலே சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு நான் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதியின் சங்கீத புஸ்தகத்தில் உள்ள 14-15 வசனங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தி ஆக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பகல் நேரங்களில் நாம் உழைக்கிற நேரமாக இருக்கிறது. நம்முடைய வேலைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த நேரங்களில் நாம் பல இடங்களில் பலரை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல வேளைகளில் நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் திருப்தி அடையாமல் சோர்ந்து போய்விடுகிறோம். பல நேரங்களில் நம்மால் சிலர் இடறி போகிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களுக்கு மத்தியில் ஒரு நாளின் ஏகதேசம் 12 மணி நேரத்தை நாம் செலவிட்டு கொண்டிருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தேவன் நம்மேல் வைத்த கிருபை. அவர் நம்மேல வைத்த அந்த நிபந்தனையற்ற அந்த அன்புதான் கிருபை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காலையில் அந்த கிருபையினால் நாம் திருப்தி ஆக்கப்பட்டு கடந்து செல்லும் பொழுது நாம் போகிற பிரயாணங்களில், நம்முடைய பாதைகளில், நாம் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன திருப்தி நமக்கு உண்டாகும். இன்றைக்கு நான் இந்த ஊழியத்தை திறம்பட செய்தேன், திருப்தியாக செய்தேன், இந்த நாளினுடைய ஊழியம் திருப்தியாக முடிந்தது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். சில சகோதரிகள் இணைந்து கிராமங்களில் போய் புஸ்தகங்களை கொடுப்பார்கள், சில கிராமங்களில் போய் கைப்பிரதிகளை கொடுப்பார்கள், சில இடங்களில் போய் வேத புஸ்தகத்தை கொடுப்பார்கள். அப்போது இந்த சமீபத்தில் ஒரு நாள் எங்களுடைய பேருந்து நிலையத்தில், பஸ் ஸ்டாண்டு பகுதிகளில், கடற்கரை பகுதிகளில் வேத புஸ்தகத்தை கொடுக்கக்கூடிய கைப்பிரதிகளை, சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சேனையாக இருந்து செயல்படக்கூடிய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது
அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசிட்டு அவர்களுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் இது எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறீங்க, 2 காரியத்தை அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஒன்று, காலையில் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது நான் சொன்னேன், இவ்வளவு தைரியமாக கொண்டு போய் கொடுக்குறீங்க, சிலர் வாங்குறாங்க, சிலர் வேண்டான்னு சொல்கிறாங்க, சிலர் வாங்கிட்டு கீழே போடுறாங்க, சிலர் முறைச்சி பார்க்குறாங்க. இவ்வளோ பேருக்கு மத்தியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு கொடுக்குற அந்த தைரியம். அப்போ சொன்னாங்க, ஐயா 2 காரியம்தான். ஒன்று, காலையில் வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, அவருடைய கிருபை எங்கள் மேலே இருக்கிறது. அதிகாலையில் அவருடைய கிருபையினால் அவர் எங்களை நிரப்பி அனுப்புகிறார். அந்த கிருபையோடு கூட நாங்கள் இங்கே வருகிறோம். மாலை நேரம் வரைக்கும் அனுப்போம். அந்த அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு ஏரியா வச்சுருக்கிறாங்க. அந்த ஏரியாக்கள் எல்லாம் போய் ஊழியம் செய்துட்டு அவங்க கொண்டு வந்த புதிய ஏற்பாடு அந்த சுவிசேஷ பிரதிகளை 3-4 இடங்களில் வச்சுருக்காங்க. போய் அதை அங்கங்கே எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு அழகான நெட்வொர்க் மினிஷனாக இதை பார்த்தேன். இப்படி நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவில் எல்லா இடங்களிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள் இதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன அந்த காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க பாருங்கள். முதலாவது, காலையில் வரும் பொழுது ஏதோ அந்த வாகனங்களில் பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு வெளியே போகிறது மாதிரி, ரொம்ப லாங் ட்ரிப்பு போகும்போது ஃபுல் டேங்கு, அதாவது டீசல் பெட்ரோல் வாகனங்களில் போட்டு ஃபில் பண்ணிட்டு போகிறது மாதிரி அந்த சகோதரர்கள் சொன்னாங்க. காலையிலே நாங்கள் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு வருவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காகவே சில இடங்களை ஆயத்தப்படுத்தி இருப்பார். நாங்கள் சில நாட்களில் இதுதான் எங்களுடைய ஏரியா நினச்சி வருவோம். ஆனால் தேவன் எங்களை ஒரு விதமாக தள்ளி கொண்டு போவது போல, எங்களை சுமந்து கொண்டு போவது போல ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். அதை கொடுத்து முடித்ததுக்கு பிறகு அன்றைக்கு மாலையில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி, ஒரு மன திருப்தியோடு கூட, ஒரு திருப்தி ஆக்கக்கூடிய அந்த கிருபையோடு கூட நாங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்வோம் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், கணவன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய முடியாது. ஆனால் கிருபை என்ற ஒன்று அவர்களை திருப்தி ஆக்கி நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை அவர்களை ஏந்துகிறது, தாங்குகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுடைய, அந்த சகோதரர்களுடைய, அந்த சகோதரிகளுடைய குடும்பத்தின் காரியங்களை, அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அற்புதமாய் கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சியை கேட்ட பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கி எல்லா தமிழ்நாட்டில் எந்த ஊருக்குள்ளே போனாலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க. வெளியில் அவர்களை தெரிவதில்லை, வெளியில் யாரும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. அதையும் தாண்டி சொல்லணும்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் எழும்பி செய்யுங்க, செயல்படுங்கன்னு சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு. ஏனென்றால் அவர்களிடத்தில் பேசும் பொழுது ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். அவங்க எல்லாருமே வேறு வேறு சபைகளில் உள்ளவங்க. அதில் சிஎஸ்ஐ சபையில் உள்ளவங்க இருந்தாங்க, லுதரன் சபையில் உள்ளவங்க இருந்தாங்க, குறிப்பாக பெந்தேகோஸ்து சபையில் உள்ள 7-8 சகோதரர்களை பார்த்தேன். எல்லாரும் ஒரு மனமாய் நின்று சுவிசேஷம் சொல்லுவதில் அவர்கள் ஒரே மனமாய் நிற்கிறார்கள், சாட்சியாய் நிற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த திருப்தியாக்கும் கிருபையை, அந்த தேவனுடைய கிருபையை போக்கடிக்காமல், வீணடிக்காமல் அதை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் அவர்களை நடத்துவதை, ஆண்டவர் அவர்களை கொண்டு இந்த ஊழியத்தை செய்வதை ஒரு மன திருப்தியோடு கடந்து செல்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஆயுசில், ஆண்டவர் எனக்கு தந்த இந்த குடும்பத்தில், ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வேலையில், கர்த்தர் எனக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் எனக்கு தந்த இந்த வியாபாரத்தில் நான் திருப்தியாக இருக்கிறேன், அவருடைய கிருபையினாலே நான் முழுமையாய் திருப்தியாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்ம கண்களுக்கு முன்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிலரை ஆச்சரியமாக பார்ப்பதுண்டு. எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் யாரோ ஒரு சகோதரன் அல்லது ஒரு மகன் அல்லது ஒரு மகள், அல்லது குடும்பத்தில் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி, யாரோ ஒருத்தங்க அந்த குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவங்களாக, சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவங்களாக, யாருக்கும் பிரயோஜனமற்றவங்களாக, சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா இது இந்த குடும்பத்துக்கு தேராது, இதுதான் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக நம்ம சிலரை அற்பமாக பார்த்து ஒதுக்கி வைத்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு வீட்டில் ஒரு மரியாதை இருக்காது, சமுதாயத்திலையும் ஒரு எந்த விதமான ஒரு கௌரவம் இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கே கூச்சப்படக்கூடிய, அவங்கள ஒழிச்சு வைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், இதே மாதிரிப்பட்ட நிலைமையில்
நம்மால் தள்ளப்பட்ட, மனிதர்களால் தள்ளப்பட்ட, உறவுகளால் வேண்டான்னு ஒதுக்கி வைத்த அநேகர் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வந்து நிற்கிறாங்க. பெரிய பொறுப்புகளில் வந்து உட்கார்ந்துடுறாங்க. நல்ல நல்ல நிலைமைகளில் வந்துடுறாங்க. திடீர்னு சிலரை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங்கில் வந்து உட்கார்ந்துடுறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது விளங்காதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் அரசாங்கம் இது திறமையுள்ள கல்லுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்களே, இது திறமையுள்ள ஒரு அதிகாரின்னு சொல்கிறாங்களே. சில நேரங்களில் நம்ம சில நபர்களை சபையில் பார்ப்போம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இவனை பார்த்தாலே பிள்ளைங்க ஒதுங்கி தான் போகணும், அந்த அளவுக்கெல்லாம் பேசி வச்சுருப்போம். திடீர்னு பார்த்தா அவன் ஒரு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் வந்து நிற்பாங்க. அப்போ இந்த இடத்துல அங்கே என்ன ஒரு விளக்கம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, அவனுக்குன்னு இருந்த எல்லாமே நம்முடைய பார்வையில் அது ஒரு ஒதுக்கப்பட்ட கல், தேவையில்லாத ஒரு மனிதன், தள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவனாக இருந்திருக்கிறான். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய பிள்ளைகளை அப்படிதான் அவர் பார்க்கிறார். இதை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பெற்றோர்களை குறித்து, அவங்க வயதானவங்க தானே, கிழவன் தானே, கிழவி தானே, அவங்களுக்கு எந்த வயசில் அவங்களுக்கு எதுக்கு இந்த இது, அவங்கள ஏன் டிஸ்கஸ் பண்ணணும், அவங்கள ஏன் உள்ளே கொண்டு வரணும், அவங்கள்ட்ட ஏன் நம்ம கேட்கணும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம நினைத்து அவர்களை கௌரவப்படுத்தாமல் ரொம்ப கனவீனப்படுத்தி ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்கள். தேவனுடைய பெரிய பெரிய திட்டங்களை சுதந்திரிப்பதற்கும் பெரிய பெரிய தேவ திட்டங்களை நடப்பிப்பதற்கும் கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரங்கள் அவர்களாக இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன உள்ள நடக்குது அப்படின்னா, அந்த திருப்தியாக்கக்கூடிய அந்த கிருபையை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இது எல்லா குடும்பங்களையும் நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீடுகளில் இது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். அதிகாலை நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் அழுது கதறி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அதிகாலையில் 3 மணி 4 மணி 5 மணி என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அழுது கதறி பாறைகளில், வனாந்தரங்களில், பள்ளத்தாக்கான பகுதிகளில் வீட்டை விட்டு 3 நாட்கள் 5 நாட்கள் போயிருந்து அழுது கதறி, ஆண்டவரே என் பிள்ளையுடைய எதிர்காலம், என் குடும்பத்தினுடைய அடுத்த எதிர்காலம், என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் என்று சொல்லி அழுது கதறி கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை நேரடியாய் பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருப்தி ஆக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்துவதே பெரிய கடினம், திருப்தி ஆகுவது பெரிய கடினம். நாம் நம்மை திருப்திப்படுத்துவது அல்லது நம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துவது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்துவது ஒரு தனி வேலை, அது ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போது இந்த திருப்திப்படுத்தவே முடியாது, அல்லனா திருப்தி அடையாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிருபையை குறித்த அந்த சத்தியம், கிருபையை குறித்த அந்த தெளிவு புரிவதில்லை. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாக பார்க்கிற சிலரை வேடிக்கையாக தோன்றும், அற்பமாக தோன்றும். ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு அற்புத கல்லாய் பார்க்கிறார், ஒரு அற்புத பாத்திரமாய் பார்க்கிறார். அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி அவர்களை அழகாக புடமிடுகிறார், அழகாக செதுக்குகிறார், அழகாக வணைந்து அவர்களை அவருடைய ராஜ்ய பணிக்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிலரை குறித்து, உங்கள் குடும்பத்தில் உள்ள சில அங்கத்தினரை குறித்து, சொந்தத்தினரை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அல்ல உங்கள் உறவினர்கள் சிலரை குறித்து ரொம்ப நீங்கள் மட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லது இவர்கள் நமக்கு பிரயோஜனமற்றவர்கள், இவர்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும், அல்லது இவர்களை அழைக்கக்கூடாது, இவர்களை எந்த இடத்திலையும் காட்டக்கூடாது என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர்களுக்கென்று சொல்லி ஒரு வாசலை வைத்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் உள்ள 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் புரிந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், நீங்கள் என்னதான் பிளான் பண்ணி சில காரியங்களை செய்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்தால் மட்டும்தான், என்னோடு கூட அவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான்
என்னால் அதை சாதிக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் சில சகோதரிகள் கர்த்தருடைய ஊழியத்தில் வைராக்கியமாக இருப்பாங்க. கல்லூரி படிக்கக்கூடிய நாட்களில் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஏற்ற துணையை தந்து திருமணத்துக்கு பிறகு நான் கர்த்தருக்காக எழும்பி வைராக்கியமாய் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி பெரிய பெரிய சாட்சி பொருத்தனைகள் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது அந்த வாலிப வயது முடிகிறது, திருமணம் ஆகிறது, குடும்ப வாழ்க்கைக்குள்ள வருகிறாங்க, குழந்தை பிறக்கிறது, வேலை கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறை மாறி போகும் பொழுது தானாக அவர்களும் மாறி போயிடுவாங்க. ஆனால் அந்த திருப்தி ஆக்கக்கூடிய ஒரு கிருபை அல்லது கிருபையினால திருப்தி ஆக்கப்பட்ட ஒரு சகோதரி அல்லது ஒரு மகள் இருப்பாள் என்று சொன்னார். அவள் தன்னுடைய இருதயத்திற்குள்ள அந்த அவள் எடுத்த அந்த பொருத்தனை, அவள் சொன்ன அந்த கமிட்மெண்டை ஒரு கருவை போல உள்ள சுமந்து கொண்டிருப்பாள். அவளுக்கான சரியான ஒரு சூழ்நிலைமை, அவளுக்கான ஒரு சரியான காலம் அல்லனா அவளுக்கான ஒரு சரியான தளம் வரும் பொழுது அவள் அந்த இடத்தில் அதை பிரசவிப்பாள். அவள் அதை டெலிவரி ஆக்கிடுவாள், அதை நிரூபித்து காட்டி விடுவாள். அநேக பெண்கள் இன்றைக்கு, அநேக சகோதரிகள் இன்றைக்கு தங்களுடைய நிலைகளை குறித்து யோசிப்பதே இல்லை. தன்மேல் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகத்தை குறித்து யோசிப்பதே இல்லை. தன்மேல் தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை குறித்து யோசிப்பதே இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு கணவனை தந்திருக்கிறார், கடைசி மூச்சு வரை அவரை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எங்கள் பிள்ளைய கடைசி வரைக்கும் நான் திருப்தியாக வளர்க்கணும், சந்தோஷமாக வளர்க்கணும். இதெல்லாம் செய்யணும்னா அவருடைய கிருபை இருக்கணும். கிருபையினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் கிருபையினாலே நிரப்பப்படும் பொழுது இந்த கிருபை உங்களை திருப்தியாக்கும். இந்த கிருபை உங்களை திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு செல்லும். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரிகள் யாராகிலும் இன்றைக்கு, ஆண்டவரே நான் இப்படிலாம் யோசிச்சிருந்தேன், கல்லூரி நாட்கள் இப்படிலாம் திட்டம் போட்டிருந்தேன், சில விஷயங்களை நான் கமிட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே குழம்பி போனதுன்னு நினைப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, என் மேல் நீர் வைத்த அந்த தேவ திட்டத்தை புதுப்பித்து திரும்பவும் மறுபடியும் என்னை கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்க செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் திருமணம் முடிந்திருக்கலாம், நீங்கள் குழந்தை பெற்றிருக்கலாம், நீங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜாக இருக்கலாம், உங்களுடைய கணவர் வெளி தேசத்தில் இருக்கலாம், அல்லது உங்கள் கணவர் உள்நாட்டில் வேலை செய்யலாம். இல்லை, உங்கள் கணவர் ஒருவேளை மதுபான பழக்கத்தில் விழுந்து போய் மனைவி பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமல் உங்களை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். அது உங்கள் கணவர் தான். கணவருடைய இடத்துல இன்னொருத்தங்களை இன்ஸ்டர்ட் பண்ண முடியாது, இன்னொருத்தங்களை மாற்றி வைக்க முடியாது, அதற்கு இங்கே இடம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே வைத்த தேவ திட்டத்தை நீங்கள் புதுப்பித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை திரும்ப மறுபடியும் கட்டுங்கப்பா, என் வாழ்க்கையை புதுப்பித்து என் மேலே வைத்த அந்த அபிஷேகத்தை எனக்கு புதுப்பித்து தாங்க, எனக்கு திரும்பவும் ஒரு வாழ்க்கையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் அழுது கதறி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய டிசைன், ஒரு புதிய மாடலை தருவார், ஒரு புதிய அழகை தருவார், ஒரு புதிய பொலிவை தருவார். அது என்ன அழகு, அது என்ன பொலிவு? அந்த திருப்தியாக்கக்கூடிய கிருபையினால கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பார். நீங்கள் மறுபடியும் தூக்கி எடுக்கும் பொழுது, உங்களை புதுப்பித்து எடுக்கும் பொழுது, உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கணவர் இதே மாதிரி உங்கள் கூட ஊழியத்துக்கு வரலாம். அதே கணவரை இவரெல்லாம் ஊழியத்துக்கு வந்தார்னா என்ன நடக்கும்னு நீங்கள் பரியாசம் பண்ணியிருப்பீங்க. அதே கணவர் உங்கள் கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார். விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத என்னுடைய கணவர் இந்த திருப்தி ஆக்கக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்வில் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம். அவன் சொல்லுகிறான், நான் பிரயாசப்பட்டேன், அவங்க எல்லாரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் என்னதான் பிரயாசப்பட்டாலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. உங்கள் கூட இருக்கக்கூடிய கிருபைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த கிருபை போக்கடிப்பதற்கல்ல, வீணடிப்பதற்கல்ல. அந்த கிருபையை நீங்கள் காட்ட வேண்டும். இன்றைக்கு எல்லா சபைகள், எல்லா ஸ்தாபனங்கள் எல்லாம் சொன்னால் எல்லா விதமான டயோசிஸ் எல்லாவற்றிலையும் இன்றைக்கு ஜெபங்கள் வைத்திருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். ஜெபிக்கிறாங்க மக்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். எங்கே பார்த்தாலும், எந்த மாவட்டத்துக்குள்ளே போனாலும், தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளில் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஜெபத்தினுடைய வல்லமை ஜனங்களை புதிதாக்குகிறது. அந்த ஜெபத்தினுடைய வல்லமை ஜனங்களை தெளிவாக்குகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன்.
அவருடைய கிருபை உங்கள் வாழ்வின் எல்லா பலகீனங்களையும் மாற்றும். அவருடைய கிருபை உங்களுடைய எல்லா விதமான குறைவுகளை நிறைவாய் மாற்றும். அவருடைய கிருபை திரும்ப உங்களை திருப்திப்படுத்தும் பொழுது நீங்கள் எழும்பி கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னும் ஒரு காரியத்தை, இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் உள்ள 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும். பாருங்க, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலகீனங்களில் கூட கர்த்தரை மேன்மைப்படுத்தக்கூடிய, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய, என் தேவனை உயர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தருணம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னு சொன்னால் இந்த திருப்தியாக்கும் கிருபை உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்கும் என்று சொல்லி நீங்கள் அந்த கிருபையினால் திருப்தியாக்கப்பட்டு நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பும் பொழுது, கர்த்தருக்காய் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களில் போகும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை தருவார். எல்லாவற்றுக்கும் மேலே இதுவரைக்கும் நீங்கள் செய்த வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. வியாபாரத்தை எப்படியெல்லாம் மாற்றுவது என்று சொல்லி பலமுறை யோசிக்கக்கூடிய சகோதரனே, அந்த வியாபாரத்துக்குள்ளே இருந்து உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருப்தியாக்கும் கிருபை அங்கே காலியாக இருக்கும். அந்த கிருபையினாலே திருப்தி ஆக்கக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்வில் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் அதை யோசித்து, அதை புரிந்து, அதை தெரிந்து, அதில் ஒரு தெளிவுக்கு நீங்கள் வாங்க. இந்த கிருபையினால் திருப்தி ஆக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் மனைவி அல்லது உங்கள் வீட்டில் கணவர் அல்லது யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது நின்று விடக்கூடாது, நீங்கள் போகிற பாதைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது, பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் எங்கேயாவது நின்றுடக்கூடாது, நின்னா உங்கள் வேலைகள் தடைபடும்னு சொல்லி தானே அதை சொல்லுகிறாங்க. அது மாதிரி தான் இந்த கிருபையினால் நீங்கள் திருப்தியாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கிருபை உங்களை முழுமையாய் நிறைத்து, இந்த கிருபை உங்களை ஒரு மிகப்பெரிய மனிதனாய் மாற்றும். உங்களுடைய எல்லை பரலோகமாகிய அந்த எல்லைக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாதியில் நிற்க வேண்டிய அனுபவம் வரும், பின்மாற்றத்தில் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த லெந்து நாட்களில், அந்த தவ காலங்களில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த வசனம் சொல்லுகிற ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிங்கள். இந்த வசனம் சொல்லக்கூடிய சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இதுவரை பெற்றுறாமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் சில காரியத்தை உயர்வாய் தூக்கி பிடித்து கொண்டிருப்பீங்க. இதுதான் என் வாழ்க்கையோட பெரியது என்று நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு முள்ளாய் மாறும். இந்த இவ்வளோ பெரிய புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஏகதேசம் 60% மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வியாபித்து கிடக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த முள்ளு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு தெரியுது, ஆனாலும் தன்னுடைய குறைவு மாறணும், என் தலைச்சுத்து நீங்கணும், நான் ஊழியத்துக்கு போகணும், என்னை யாரோ தள்ளி விடுறது மாதிரி இருக்குது, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, 1 மணிக்கு நான் சாப்பிட்றணும், ஆனால் அங்கே போனால் மீட்டிங் 2 மணி வரை ஆகுது, 3 மணி வரை ஆகுது, நான் என்ன செய்வது, அந்த கூட்டத்துக்கு நான் போக விரும்பலைன்னு சொல்லி பலவிதமான சுய நீதிகள், சுய திட்டங்கள் நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுயநீதி போட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாக அது என்னை விட்டு நீங்கும்படி அவர் 3 தடவை அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆசை அது நீங்கிடுச்சுன்னா நல்லா ஊழியம் செய்யலாம், அது நீங்கிடுச்சுன்னா இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாம். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், கிருபை போதும், அந்த கிருபையினால் நீங்கள் நிரப்பப்படுங்க. அந்த கிருபையினால் திருப்தி ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்கும். அவரே உங்கள் கரங்களை பிடிப்பார், அவரே உங்களை ஏந்துவார், அவரே உங்களை தாங்குவார். சகோதரிகள், ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன்,
நீங்கள் இந்த கிருபையினால் நீங்கள் நிரம்பும் பொழுது, இந்த கிருபையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, இந்த கிருபையை சார்ந்து நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, இந்த கிருபையை சார்ந்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் பக்கம் வருவார்கள். ஒருவேளை இதுவரை ரட்சிக்கப்படாத உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார்கள். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கிருபையினால நீர் என்னை திருப்தியாக்கும். திருப்தியாக்கக்கூடிய இந்த கிருபை என் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்று சொல்லி உணர்ந்தவர்கள் கண்களை மூடி, நல்ல தெய்வமே உமக்கு நன்றி, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், ஏந்தினீர், தாங்கினீர், சுமந்தீர், தப்புவித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த நாளிலேயும் கூட உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தொட்டிருக்கிறது. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருப்தியாக்கும் கிருபை என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதியாய் மாறட்டும். அதிகாலையில் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் திருப்தியாக்கப்பட்டு அந்த நாளின் கடமைகளை செய்து இரவு நேரங்களில் ஒரு மன திருப்தியோடு, ஒரு முழு திருப்தியோடு, இந்த நாள் எனக்கு நன்மை உள்ள நாளாய் நடந்தது, கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்தார், அவர் எனக்கு நல்ல ஒரு கிருபையுள்ள நாளை தந்தார், நான் அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்ந்து கலிகூறக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, திருப்தியாக்கும் கிருபை என் வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவரே, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னுடைய காரியங்களை குறித்து அதிகமாய் பேசாதபடிக்கு, என் பிள்ளைகளை ரொம்ப உயர்த்தாதபடிக்கு, என் கணவனை குறித்து ரொம்ப அதிகமாய் என்னை மிஞ்சி என்னை உலகமே அப்படின்னு சொல்லி பேசாதபடிக்கு, என் மனைவியை குறித்து அதிகமாய் பேசாதபடிக்கு, எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைவுகளை, சில முட்களை நான் பார்க்கிறேன். சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவுகளை நீர் நிறைவாய் மாற்றும். என்னுடைய பலகீனங்களில் உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் பாடும் மரணங்களை தியானிக்கக்கூடிய இந்த நாட்களில் என் வாழ்வின் குறைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை கண்ணோக்கி பாரும். என் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். அப்பா, இதுவரைக்கும் என் வாழ்வில் இல்லாத ரட்சிக்கப்படாதவங்க கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, மனம் திரும்பக்கூடிய அனுபவத்தில் தாங்கப்பா, வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க, உணர்வை தாங்க, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம், இயேசு மட்டும்தான் எனக்கு புகலிடம் என்று சொல்லி நான் நம்பி இருக்கிறேன். ஆனாலும் இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள இதுவரைக்கும் நான் வரலப்பா. இன்றைக்கு நான் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்களேன் வாய்களை திறந்து. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள்லையும் கூட நேபாள் தரிசனத்திற்காக, இந்த ஒளிபரப்புக்காக உதவி செய்யக்கூடிய, பொருத்தனை எடுத்துக்கிற, மாதந்தோறும் உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விதைக்கக்கூடிய, பிரயாசப்பட்டு தரக்கூடிய இந்த காணிக்கைகள் 1000 மடங்கு நன்மைகளோடு இவர்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த வருடத்தில் நல்ல ஆவிக்குரிய, ஆண்டவரே, நல்ல பொருளாதார, நல்ல விளைச்சல்களை இவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய், மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கத்தக்க ஒரு அனுபவத்துக்கு நேராய் இந்த குடும்பங்களை நீர் மாற்றுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளின் வசனம் இவர்களுடைய வாழ்க்கையை தொடட்டும். இந்த நாளின் வார்த்தைகள் இவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் தொடட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஒரு புதிய மனிதர்களாய் மாற்றப்படட்டும். நல்ல புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய தரிசனங்களை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய பார்வைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தொழில் செய்யக்கூடியவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றத்தை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன்